الحمد لله رب العالمين الذي جعلنا من أمة محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه يخادعون الله الذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب عليم بما كانوا يكذبون. அவர்கள் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்ற முனைகிறார்கள். உண்மையில் அவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனர். இருந்தும் அதை அவர்கள் உணர்கின்றார்கள் இல்லை. அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு வகை நோய் உண்டு. அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு மிகுதியாக்கிவிட்டான். அவர்கள் பொய்ப்படுத்திக் கொண்டிருந்த காரணத்தினால் துன்பம் மீது வேதனையும் அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிக் தொடர்பாக செய்திகளை பேசுகிற பொழுது அவர்கள் எத்தகைய நிலை கொண்டவர்கள் என்பதை இங்கே விவரிக்கிறார். முஸ்லிம்களின் வணக்க வழிபாடுகளில் கலந்து கொண்டு வந்த நயவஞ்சகர்கள் இதன் மூலம் இறைவனையும் முஸ்லிம்களையும் திருப்திப்படுத்தியுள்ளதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. இவர்களின் ஏமாற்று வேலைகளை இறைவன் நன்கு அறிந்தவர். எந்த உண்மையை இவர்கள் ஏனோ உணரவில்லை. காலமெல்லாம் பிறரை ஏமாற்றிக் கொண்டே வாழ்ந்து விடலாம் என்று எண்ணுவது எவ்வளவு பெரிய அறியாமை என்பதை இவர்கள் அறிய தவறிவிட்டார்கள். என்றாவது ஒரு நாள் உண்மை வெளியாகும். அப்போது அனைவருடைய முன்னிலையிலும் கேவலப்பட வேண்டியது வரும் என்பதை எல்லாம் சிந்திக்கும் அளவுக்கு இவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருந்ததாக தெரியவில்லை என்பதையும் இங்கே அல்லாஹ் விளக்குகிறார். அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வருகிற பொழுது தங்களை இஸ்லாமியர்களாக அடையாளம் காட்டிக் கொண்டு பின்பு அவர்களிடமிருந்து விடைபெற்று சென்றார். வேறு மக்களிடத்தில் சாதகமாக இஸ்லாமியர்களை எதிர்த்து பேசுவதும் இவர்களுக்கு வேண்டாத இடையூறுகளை செய்வதையுமே அவர்களுடைய பணியாக வைத்திருந்தார். அதைத்தான் அல்லாஹ் இங்கே விவரிக்கிறார். அவர்கள் அவர்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிறர்களுக்கு மத்தியில் அவர்கள் நல்லவர்களுடன் வாழ்வதால் இவர்கள் வெற்றி பெற்றுவிடலாம் என்று எண்ணுகிறார்கள். நிச்சயமாக இல்லை, அவர்கள் தவறாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இவர்கள் தங்களின் வெளிவேடத்தால் இறைவனையும் முஸ்லிம்களையும் ஏமாற்றி விடலாம் என எண்ணியதையும் இவர்களின் அந்தரங்கத்தை இறைவன் வெளிப்படுத்தியதன் மூலம் இவர்களின் நோக்கம் நிறைவேறாமல் இறுதியில் தங்களை தாங்களே இவர்கள் ஏமாற்றிக் கொண்டதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற வஞ்சக நோயும் சந்தேகம் என்ற பொல்லாப்பிடியும் நயவஞ்சகர்களின் இதயங்களில் குடியிருந்தன. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தொடர்ந்து வெற்றிகள் குவிந்த வண்ணம் இருந்ததையும் புனித இஸ்லாம் நாளுக்கு நாள் மிக வேகமாக பரவிக் கொண்டிருந்ததையும் கண்ட நயவஞ்சகர்களுக்கு ஆத்திரமும் பொறாமையும் கபடமும் முதலான நோய்கள் மென்மேலும் அதிகரித்தது. இவர்கள் இந்த நோயை அல்லாஹ் மிகுதியாக்கி விட்டார் என்னும் தொடருக்கு முத்திரையிடுதல் பற்றிய விளக்கமே பொருத்தமாக இருக்கும். இந்த நயவஞ்சகர்கள் இங்கும் அங்கும் போய் சொல்லி தெரிந்ததால் இவர்களுக்கு 2 மடங்கு தண்டனையும் உண்டு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடரில் கோடிட்டு காட்டுகிறார். இங்கே நமக்கான படிப்பினை எல்லா கட்டத்திலும் பிறர்களோடு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இங்கு நமக்கு உணர்த்துகிறார். ஒவ்வொருவரிடம் செல்கிற பொழுது வேறு விதமாக பேசுகிற இரட்டை முகமுடையவர்கள் என்பது ஆபத்தானது என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள் அவர்களையே அழித்துக் கொள்கிற பணிகளை மேற்கொள்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் விவரிக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தகைய குணங்களை விட்டு நம்மை பாதுகாத்தல் புரிவானா. தகைய குணமுடையவர்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. இம்மை மறுமை வாழ்வில் வெற்றிக்கான நல்ல வழிகளை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
الذي جعلنا من أمة محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين நாங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பினோம் என்று கூறுகின்றவர்களும் மனிதர்களுக்குள் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் தனக்கு முற்றிலுமாக அடிபணியக்கூடிய விசுவாசிகள் பற்றியும் அதை அடுத்து தனக்கு வெளிப்படையாக மாறு செய்யக்கூடிய விசுவாசிகள் பற்றியும் எடுத்துரைத்த இறைவன் இந்த 8வது வசனத்தில் இருந்து 20ஆம் வசனம் வரை நயவஞ்சகர்களை பற்றி குறிப்பிடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் மறைமுகமாக கல்வியிலே நயவஞ்சகத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நாங்கள் நம்பினோம் என்று கூறுகின்ற ஒரு சிலர்கள் இருந்தார். அந்த துரோகிகளை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இனி வரும் வசனங்களில் பேசுகிறார். அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் நம்பிக்கை கொண்டதை போல பாசாங்கு செய்த இவர்கள் இறை மறுப்பை மனதுக்குள் மறைத்து வைத்திருந்தனர். இவர்களுக்கு திருக்குர்ஆன் சூட்டிய பெயர் முனாஃபிக், நயவஞ்சகர் என்பதால் உலக ஆதாயமே இவர்களுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. இப்படி உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கவே செய்தார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னும் வாழுகிறார்கள் என்பதையும் இங்கே கவனிக்க வேண்டும். உள் ஒன்று வெளியாக வேறொன்றுமாக பேசி நயவஞ்சகத்தனத்தை வெளிக்காட்டக்கூடிய மக்கள் இது பேராபத்திற்குரியது என்ற காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை குறித்து தனியாகவே பேசுகிறார். சமுதாயத்தில் நல்லவர்கள் போல் தங்களை காட்டிக் கொண்டு சமுதாயத்திற்கு எதிரான செயல்பாடுகளை செய்யக்கூடிய மக்கள் இத்தகைய பெயருக்கு தகுதியுடையவர்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நயவஞ்சகர்கள் தோன்றிய பின்னணியை தெரிந்து கொள்வது இத்தொடர் வசனங்களை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமக்காவிலிருந்து மதீனாவுக்கு குடிபெயர்வதற்கு முன்பு மதீனாவில் அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் என்பவர் பனூ கஸ்ரஜ் என்னும் கூட்டத்தாருக்கு தலைவராக இருந்தார். இவர்களுக்கு எதிர்குழுவான அவுஸ் என்னும் கூட்டத்தார் மத்தியிலும் அப்துல்லாஹுக்கு செல்வாக்கு இருந்தது. அனைவரும் அவரது சொல் கேட்டு நடந்து வந்தனர். இவர் ஒரு குறுகிய நில மன்னரை போன்று அன்றைய காலகட்டத்தில் விளங்கினார் என்பதாகவே வரலாறு பதிவு செய்கிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வருகை புரிந்த பின்னர் அண்ணலை தலைவராக ஏற்றுக்கொள்ள இப்னு சலூலின் மனம் இடம் தரவில்லை. ஆனாலும் மதீனா மக்கள் அனைவரும் அண்ணலாரை நபி என ஏற்று முஸ்லிம்களாக மாறினார். பின்னர் இவரால் ஒதுங்கி வாழவும் முடியவில்லை. தன்னை தலைவராக மக்களுக்கு மத்தியில் பாவனை செய்து வாழ்ந்த மனிதர் ஒதுக்குவதற்கும் முடியாத ஒரு நிலை. இந்நிலையில் நானும் ஒரு முஸ்லிம் என காட்டிக் கொள்வதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லாமல் போனது. எனவே தன்னை ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டே அண்ணலாவுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக பல்வேறு சதிவலைகளை பின்னர் தொடங்கினார். தனக்கென ஒரு கோஷ்டியை உருவாக்கி மறைமுகமாக அந்த கூட்டத்தை வளர்க்கவும் செய்தார். நாயகத்திற்கு எதிரான செயல்பாடுகளை உருவாக்கவும் செய்தார். ஆயிரம் முஸ்லிம்களுடைய கை ஓங்கி இருந்த காரணத்தினால் வெளிப்படையாக அவரால் எதிர்ப்பை காட்டும் துணிச்சல் இருக்கவில்லை. அண்ணலாரின் எதிரிகள் என்று வெளியே தெரிந்து விட்டால் தங்களுக்கு பேராபத்து நேரலாம் என இவர்கள் அஞ்சினார்கள்.
இவர்களை போன்றுள்ளவர்களுக்கான நிலைமை என்ன என்பதையும் அல்லாஹ் இந்த மனம் படைத்தவர்களுக்கு எத்தகைய நரகத்தை வைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனில் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தகைய உள்ளம் படைத்தவர்களுடைய நிலையை விட்டு நம்மை பாதுகாக்க முடியுமானாக, நல்ல எண்ணங்களை அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நன்மக்களாக நம்மை வாழ செய்வானாக. இம்மையிலும் வெற்றி பெற செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الذي جعلنا من أمة محمد صلى الله عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه. ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. அவர்களுடைய இதயங்கள் மீதும் செவிகள் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களுடைய பார்வையில் ஒரு வகை திரை இருக்கிறது. அவர்களுக்கு மாபெரும் வேதனை உண்டு. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தருடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை உணர்வுகளை உணரமுன் வராமல் பிடிவாதமாக மறுக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்பதை குறித்தெல்லாம் இங்கே விவரிக்கிறார். ஒரு ஓமையை கொண்டு இறைவன் இங்கே விளக்கி காட்டுகிறான். ஒருவரின் இதயம் மற்றும் செவி மீது முத்திரையிடப்பட்டதுடன் பார்வை மீது திரையில் விழுந்து விட்டால் அவரது சிந்தனை தடைபட்டு விடும். புலன்களால் மட்டும் புண்ணியம் கிடைத்து விடாது என்பதை அல்லாஹ் இங்கே விளக்குகிறார். இதே போன்றுதான் இவர்களின் இதயமும் நல்லுணர்வு பெறுவதில்லை. அறிவுரைகளை இவர்கள் காதுகள் கொடுத்து கேட்டு பயனடைவதில்லை என்பதை முத்திரை என்றும் உண்மையை உயர்ந்துணர்ந்து பார்க்கின்ற தெளிவு அவர்களின் பார்வையில் இல்லை என்பதையும் அதில் ஒரு வகை திரை என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணப்படுத்தி இங்கே பேசுகிறார். இவ்வாறு இறைவனை முத்திரையிட்டதாகவும் திரையிட்டதாகவும் இங்கே கூறப்பட்டிருப்பதனுடைய நோக்கத்தை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த பூமியில் வாழ்க்கையை காரண காரியங்களுடன் இறைவன் பெட்டி பிணைத்து வைத்திருக்கின்றார். ஒன்றை செய்தால் அதனுடைய தொடர்புடைய மற்றொன்றும் தானாகவே நிகழ்ந்து விடுவது உலக நீதியாகும். நல்லறம் ஒன்றை மனிதன் செய்தால் அவனுடைய மனம் சாந்தி அடைகிறது. அதே போன்று தீமை ஒன்றை அவன் புரிந்து விட்டால் மனம் கலக்கமடைந்து இருள் படர ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை அல்லாஹ் இங்கே ஓமைப்படுத்தி பேசுகிறார். இது குறித்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கையில், ஒருவர் பாவம் ஒன்றை செய்தால் அவரது உள்ளத்தில் கரும்புள்ளி ஒன்று பதிக்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த பாவத்தை அவர் செய்ய செய்ய கரும்புள்ளி வளர்ந்து கொண்டே போகும். இனி பாவங்கள் செய்ய அவர் கூச்சப்பட மாட்டார். அவருடைய உணர்வுகள் அப்படி ஆகிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஆரம்பமாக ஒரு பாவத்தை செய்யும் பொழுது கூச்சப்படுகின்ற மனிதன் திரும்ப திரும்ப அதை செய்கிற பொழுது வெட்க உணர்வு என்பது அவனுடைய உடலில் இருந்து எழுபட்டு போய்விடுகிறது. அதில் ஒரு சுவையை அவன் காண தொடங்கி விடுகிறான். அவன் மனதிற்கு பாவம் பிடித்தமானதாக மாறிவிடுகிறது. ஆகவே அதை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய மனிதனாக அது ஒரு தவறு என்று அவனுடைய எண்ணத்திலும் உள்ளத்திலும் தோன்றாத ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். அதே நேரத்தில் புண்ணியமான காரியங்களை செய்து விடுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மீண்டும் மீண்டும் செய்வதற்கான வழிவகைகளை அவனுக்கு திறந்து கொடுத்து கொண்டே இருப்பான். அந்த புண்ணியத்தின் வழியாக அவன் நேரான வழிகளை தேடி அவன் வெற்றி பெற்று விடுகிறான். புண்ணியம் அவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் அதே வேளையில் பாவம் செய்பவனுக்கு எரிச்சலூட்டும் செயலாக மாறிவிடுகிறது. இப்படித்தான் இஸ்லாமிய மறுப்பில் ஊறி போனவர்கள் அந்த போதனைகள் எதையும் காதில் கொண்டு கொள்வதில்லை. அறிமுறைகள் எதுவும் அவர்களுக்கு பயன் தருவதில்லை என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த இயற்கை நியதியை உருவாக்கியவர் என்ற முறையில் தானே அவர்களின் இதயங்கள் மீது முத்திரையிட்டதாக இங்கே இறைவன் குறிப்பிடுகிறார். இதை விடுத்து இதயங்கள் மீது இறைவனை பலவந்தமாக முத்திரை பதிக்கிறான் என்று வசனத்தில் பொருள் கொள்ளப்படுகிறது. ஆகவே நன்மையான காரியங்களை செய்வதற்கான ஆர்வத்தில் நாம்
ஏற்படுத்தி புரிவானா, இம்மை மறுமை வாழ்க்கை அல்லாஹ் வெற்றியாக்கி புரிவானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.